ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த கொரியன் ட்ராமாவோட தேர்ட் பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் நகட்ஸில் எது கரெக்டான ஹீரோயின்ன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க வந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய கலவரமே நடந்திருக்கும். ஸோ இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் தான் வந்துட்டு இன்னும் நிறைய சிக்கன் நகட்ஸோட மிக்ஸ் ஆகிட்டால. ஸோ அதை வேற ஒரு குழந்தை எடுத்து வாயில் கடிச்சிருக்குமா, அதை பார்த்துட்டு அப்பா அங்கே கதறிட்டு இருக்க. அங்கே வந்து ஒரு பொண்ணு பார்த்தா அது ஒன்றும் உங்கள் பொண்ணு கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா அவளுடைய கையில் தான் வந்துட்டு ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பான்ல, அந்த ஓனர் கிட்ட கொடுக்க சொல்லி இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு சிக்கன் நகட்டா மாறிட்டான்னு சொல்லிட்டு. அந்த லெட்டர் அவகிட்ட தான் இருக்கு. அவள் அதை படிச்சுட்டு ஹீரோயினோட அப்பா கிட்ட தான் கேட்குறா, என்னது இது, இதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க, உங்கள் பொண்ணு சிக்கன் நகட்டா மாறிட்டாலான்ற மாதிரி கேட்கும்போது அப்பா அம்மா அப்போ தான் இவளை பார்க்குறாரு. யாருன்றதுலாம் தெரியல. ஆனால் இவளை பார்த்தோன்னே ஹீரோ ஏதோ ஒரு மாதிரியாக நின்றுட்டு இருக்கான். அந்த பொண்ணு பார்த்தா இவனை பார்த்ததுமே அவன் கிட்ட வந்துட்டு அவன் வயிற்று பிடிச்சிக்கிட்டு எங்கடா அவன் தொப்பையெல்லாம் காணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவன் கையை தட்டி விட்டுட்டு ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. டே நீங்கள் என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, பாஸ் நான் சொன்னல இவ தான் ஃபேமஸான ஃபுட் பிளாகரு, இவகிட்ட நீங்கள் இந்த சிக்கன் நகட்ஸை காமிச்சிங்கனாலே இதில் எது மீனான்றத இவ கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுவா. அந்தளவுக்கு இவ ஒரு பெரிய தீனி மாடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யார் தீனி மாடு, நீ தான்டா தீனி மாடுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. டே இவளை எப்படா உனக்கு தெரியும்ன்ற மாதிரி கேட்கும்போது, இவ தான் பாஸ் என்னுடைய எக்ஸு, 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லும்போது, எதே 3 வருஷமா, 2 வருஷம் தான்ன்ற மாதிரி சொல்ல. அதெல்லாம் இல்லை, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே உன்கிட்ட பிரேக்கப்னு சொல்லிட்டேன், நீ தான் என்னை விட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு 1 வருஷம் வேஸ்ட்டாக என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன். அப்போ என் கணக்குப்படி அது 3 வருஷம் தான்ன்ற மாதிரி ஹீரோ சொல்ல. இல்லை என் கணக்குப்படி 2 வருஷம் தான்ன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்பா முகத்தை பார்க்கணுமே, டே அதான் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் ஏன்டா இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல என் பொண்ணை கண்டுபிடிக்கலாம்டா, அதை பற்றி ஏதாச்சும் பேசுங்கடான்ற மாதிரி சொல்ல. அந்த பொண்ணு என்னடானா ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எவ்வளோ அழகான பையன் தெரியுமா, ஆனால் நீ என்ன இப்போ இவ்வளோ கன்றாவியாக மாறிட்ட, நீ மட்டும் என் கூடயே இருந்திருந்தீங்கன்னா உன்னை நான் இப்படி மாறத்துக்கு விட்டுருப்பேனா, நீ எவ்வளோ அழகாக இருப்ப, எனக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, உன் கைவரெல்லாம் பார்க்கும்போது பன்னியோட கொழுப்பு மாதிரியே இருக்கும், அது மட்டும் இல்லை உன்னுடைய தொப்பையை பார்க்கும்போது அது ஏதோ குட்டியான பர்கர் மாதிரியே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற ஒரு ஃபுட் பிளாகர்ல. ஸோ ஃபுட் ரிலேட்டடாகவே அப்படியே ஹீரோவை வர்ணிச்சிட்டு சொல்லிட்டு இருக்க. அப்பா பார்க்குறாரு, என்ன கன்றாவியான வர்ணிப்புடா இது, இப்படிலாம் யாராச்சும் ஒருத்தவங்களை வர்ணிப்பாங்களான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. ரெண்டு பேரும் பார்த்தா எல்லாம் உனக்கு மறந்து போச்சுல்ல, நம்ம லவ் பண்ணும்போது எப்படி இருந்தோன்றது உனக்கு ஞாபகம் இல்லையான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணு மூடி நின்றுட்டு இருக்காங்க. இவர் பார்க்குறாரு, அடப்பாவீங்களா டே தயவு செஞ்சு ப்ளீஸ் ஃப்ளாஷ்பேக்லாம் போயிடாதீங்கடான்ற மாதிரி சொல்ல. ரெண்டு பேரும் பார்த்தா அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது கூட ஒரு ஹோட்டலில் தான் மீட் பண்ணியிருப்பாங்க போல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பொண்ணு அங்கே வரும்போது ஹீரோ பார்த்தா நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணி நல்லா கட்டுன்னு கட்டிட்டு இருந்திருப்பான். இப்போ பிளேஸே வேற எங்கேயும் இல்லாததுனால ஹீரோக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டு அப்படியே அவன் சாப்பிட்றத பார்த்துருப்பான். அவன் கான்ட்ராவியாக சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். பட் இவளுக்கு அது ஏதோ கொஞ்சம் பிடிச்சி போய் அப்படியே அவன் கிட்ட பேச ஆரம்பிக்க. அப்போ தான் பார்த்தா ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏதோ சாப்பாடை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெட்டு வேறு, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க ஹீரோ வந்துட்டு தெரியுமேன்ற மாதிரி சொல்கிறான். அது எப்படி என்ன ஆட் பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள் பார்ப்போன்ற மாதிரி கேட்கும்போது, இதில் கொஞ்சமாக ஸ்வீட் பொட்டேட்டோவும் அப்புறம் மீதி வந்துட்டு வேறு எதோ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் நிறைய லிஸ்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இவ்வளோ அதை கேட்டோன்னே கரெக்டாக ஆனான்னு தெரில, பட் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டா. பரவாயில்லையே, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்போனா நம்ம ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பெட்டு வச்சுக்கலாமா, இந்த நூடுல்ஸில் எந்த அளவில் என்னென்ன சேர்த்துருக்காங்கன்றத நீங்கள் கரெக்டாக சொல்லணும், யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களே வந்துட்டு ரெண்டு பேரோட ஃபுட்டுக்கும் பே பண்ணணும், ஓகேவா, இதுதான் பெட்டுன்ற மாதிரி சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இவனும் பார்த்தா இதில் இந்த மாதிரி வந்துட்டு 60% வீட்டும் மீதி 40%க்கு ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்ல. இவன் என்னடானா இல்லை 70% வீட்டும் 30% ஸ்வீட் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்காங்க, இதில் ரெண்டுத்தில் எது கரெக்டுன்றதை நம்ம இங்கே இருக்கவங்களை கூப்பிட்டு கேட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு வெயிட்ரு கூப்பிட்டு இந்த ரேஷியோவில் தானே நீங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க அவங்க வந்துட்டு இந்த பொண்ணு சொன்னாலையா அந்த ரேஷியோவில் தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா இந்த பொண்ணு தான் வினாகிறா. அதை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு ஐயோ அப்போ நான் தான் தோத்துட்டேன்னா, சரி பரவாயில்ல விடுங்க, நானே உங்களுக்கும் சேர்த்து பே பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி சோகமாக வச்சுக்க. இந்த பொண்ணு சிரிச்சிட்டு எனக்கு இது முன்னாடியே தெரியும், நான் தான் இந்த பெட்டில் ஜெயிப்பேன்னு சொல்லி தெரிஞ்சு தான் நான் பெட் கட்டினேன், பட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானே உங்களுக்கும் சேர்த்து பே பண்ணுறேன், நீங்கள் எதுவும் ஒன்று நினச்சிக்க வேண்டாம், ஏன்னா நான் இங்கே எப்பயுமே ரெகுலராக வந்து சாப்பிட்ற பொண்ணு தான்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாகவே பேசுகிறா. சொன்ன மாதிரி அவளும் வந்துட்டு பே பண்ணிவிட்டு இவகிட்ட வந்துட்டு கடைசியாக போகும்போது அவளுடைய கார்டு கொடுத்துட்டு இதான் என்னுடைய கார்டுன்ற மாதிரி கொடுக்க. அந்த கார்டில் பார்த்தா ஹோங்ஷான்னு சொல்லிட்டு அவளுடைய பேர் போட்டிருக்கு, இந்த மாதிரி ஃபுட் பிளாகர்னு. ஆக்சுவலாக இவனுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் பிளாகராக ஆல்ரெடி தெரியும் போல், ஆனால் இந்த பொண்ணு தான்ன்றது தெரியாது, பட் இவன் வந்துட்டு இவங்களுடைய ஃபேன் போல். ஸோ அதனால் அதை பார்த்ததுமே நீங்கள் தான் அப்போ இந்த ஹோங்ஷாவா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், நான் உங்களுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட. இவன் இந்த பொண்ணுக்கும் பார்த்தா ஆல்ரெடி ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுல. ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் தான் இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே சொல்லிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஹீரோயினோட அப்பா பாவம், டே உங்கள் கன்றாவியான ஃப்ளாஷ்பேக்லாம் நான் கேட்கவே இல்லைடா, ப்ளீஸ்டா என் பொண்ணை கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்ணுங்கடான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். யோ கொஞ்ச நேரம் இரியா, இன்னும் ஃப்ளாஷ்பேக்கே முடியல, இன்னும் எவ்வளோ இருக்குது அதையும் சொல்கிறோம் கேளுன்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்தா மறுபடியும் இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க.
இதை வேற நான் கேட்கணுமாடான்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் தலையில கை வச்சுட்டு அமைதியா இருக்க. அடுத்து பார்த்தா இன்னொரு ஒரு ஃப்ளாஷ்பேக். 2 பேருமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசி டேட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல. ஸோ அதனால அப்போ ஒரு நாள் வந்துட்டு அதே மாதிரி அடுத்து வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோ வந்துட்டு மின்ட் ஃப்ளேவர்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மின்ட் சாக்லேட், மின்ட் டோனட், மின்ட் ஜூஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த மின்ட் ஃப்ளேவர்லேயே ஆர்டர் பண்ணி வச்சிருக்கான். பட் இவளுக்கு வந்துட்டு மின்ட்னா சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது போல. ஸோ ஆனால் இவன் வந்துட்டு ஃபுல்லா மின்ட்லேயே வாங்கி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. இவளால எதுவுமே பண்ண முடியல. அங்கே அவளால் கம்ஃபர்டபுளாக உட்காந்து சாப்பிட கூட முடியல. அதை விட அவன்கிட்ட அதை சொல்லவும் முடியல எனக்கு இது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வேற அதை ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கானா. ஸோ அவனுக்கு பிடிக்கும் போலன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. பட் இதுவே பார்த்தா போக போக இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய சண்டே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் இந்த பொண்ணுக்கு பிடிக்கல, இந்த பொண்ணுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் இவனுக்கு பிடிக்கல. ஸோ இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்படிதான் ஒரு நாள் ஹீரோ பார்த்தா பீட்சா ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பைனாப்பிள் டாப்பிங் வச்சு பீட்சா ஆர்டர் பண்ண. அது இந்த பொண்ணுக்கு சுத்தமாக பிடிக்காது போல. ஸோ பயங்கரமாக கோவப்பட்டு கத்தவே ஆரம்பிச்சிட்டு. ஏன்டா பீட்சால போய் யாராச்சும் பைனாப்பிள் டாப்பிங் வச்சு சாப்பிடுவாங்களா? எப்பட்றா இப்படிலாம் நீ வித்தியாசமான பிறவியா இருக்க, எப்பட்றா அதெல்லாம் சாப்பிட்றேன்ற மாதிரி கேட்க. ஏன் பீட்சால பைனாப்பிள் டாப்பிங் நல்லா தானே இருக்கும், எனக்கு பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லு. ஆனால் எனக்கு பிடிக்காதே, அது ஏன் நீ எனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ என்ன நான் பண்ணது தப்பா? ஏன் நான் இது கூட ஆர்டர் பண்ணக்கூடாதான்ற மாதிரி ஹீரோவும் கோவப்பட. ஆமாம் பண்ணக்கூடாது தான், நீ இப்போல்லாம் முன்ன மாதிரி கிடையாது. நான் வரதுக்கு முன்னாடி உன்னை யார் ஆர்டர் பண்ண சொன்னா? எனக்கு பிடிச்சதை நான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன், அப்புறம் என்னன்ற மாதிரி சொல்ல. அப்போனா போ, நமக்குள்ளே செட் ஆகாது, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். அது கேட்டோன்னே இந்த பொண்ணு டென்ஷன் ஆகி, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு வந்துருச்சா, சரி ஓகே இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன், நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிருப்பா. சரி அவன் வந்து பேசி சமாதானப்படுத்துவான்னு சொல்லிட்டு தான் இவன் கோச்சிக்கிட்டு போயிருப்பா. ஆனால் ஹீரோ பார்த்தா அவள் பின்னாடி போயிருந்துருக்கவே மாட்டான். ஸோ அப்போ பிரேக்கப் ஆனது தான் போல. அதெல்லாம் இந்த பொண்ணு இப்போ சொல்லிட்டு, அன்னைக்கு நான் கோச்சிக்கிட்டு போகிறேன், நீ என்னை பின்னாடி வந்து சமாதானம் கூட படுத்தலை, அப்படியே விட்டுட்டல, சரியான கோலடா நீ, பிடிச்ச பொண்ணுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன், நீ எல்லாம் ஒரு வேஸ்ட்டு, தண்டம் மாடு, தத்தி முண்டம், வீணா போன தண்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்க. இங்கே பக்கத்தில் ஹீரோயினோட அப்பா பார்த்துட்டு, மாமா அவன் வேஸ்ட்டு தாம்மா, அது எனக்கும் தெரியுமா, என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் நானும் அவனை கூட வச்சு சுற்றிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அது இங்கே முக்கியம் கிடையாது, என் பொண்ணோட உயிரோட விளையாடாதீங்க, இந்த சிக்கன் நகட்டில் எது அவன்றத நீ இதமாக கொண்டு கண்டுபிடிச்சி சொல்லணுன்ற மாதிரி சொல்ல. இவளும் அதை பார்த்துட்டு, இங்கே பாருங்க, என்னால் அதில் எது உங்கள் பொண்ணுன்றத கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்ல முடியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுற. இதை கேட்டோடனே ஹீரோக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவன் என்ன பண்ணிடுறான், டேரெக்டாக எதுவுமே யோசிக்கல, வினாக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேனான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணோட காலிலேயே விழுந்துட்டான். உனக்கு என் மேலே கோவம் இருக்குதான், அன்றைக்கி நீ போனப்போ நான் உன்னை பின்னாடி வந்து கூப்பிடல தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்காக நான் இப்போ எவ்வளோ வேணாலும் மன்னிப்பு கேட்க ரெடியாக இருக்கேன், எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணு, அதில் ஒரு பொண்ணோட உயிர் சம்மந்தப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி கேட்குவோம். அவன் காலில் விழுந்ததுமே இந்த பொண்ணு பார்த்தா லைட்டாக கொஞ்சம் மனசு மாறிட்டா. சரி என்ன இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லவும், இப்போ அடுத்து பார்த்தா உள்ளே வந்து அந்த சிக்கன் நகட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் அடிக்கிட்டு, இதில் ஏதாச்சும் ஒரு சிக்கன் நகட் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, ஏன்னா நீ தான் சிக்கன் நகட் எல்லாத்தையுமே பயங்கரமாக நோட் பண்ணுவியே, ஸோ அந்த ஃபேமஸான கடையில் வாங்கின சிக்கன் நகட் எப்படி இருக்கும், இதில் எது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை மட்டும் நீ கொஞ்சம் செலக்ட் பண்ணி சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கவும், சரின்னு சொல்லிட்டு இவளுமே பார்த்தா ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிட்டால. அதனால அந்த சிக்கன் நகட்ஸ் எல்லாத்தையுமே லைனாக வச்சுட்டு இதில் எதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. பார்த்துவா கரெக்டாக இதுதான் ஒன்றுன்னு சொல்லிட்டு கண்டும் பிடிச்சிட்டா எது ஹீரோயின் கரெக்டான்றத. அதை பார்த்த உடனே இவங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது, எப்படிமா இவ தான் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த கடையோட சிக்கன் நகட்ஸ்க்கும் இந்த சிக்கன் நகட்டையும் பார்க்கும்போது கொஞ்சம் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் வந்துட்டு பீனட் ஆட் பண்ணுவாங்க, இதில் வந்து அதை ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியல, ஸோ அதை வச்சு தான் நான் கண்டுபிடிச்சேன்ற மாதிரி சொல்ல. அப்போது கன்ஃபார்மாக தான் சொல்கிறியா, உனக்கு உண்மையாகவே நல்லா தெரியுமான்ற மாதிரி ஹீரோவுமே கேட்குறான். என்ன என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா, நம்பிக்கை இருந்ததுனால தானே என்கிட்ட ஹெல்ப் கேட்டா, இப்போ என்ன டவுட்டாக கேட்குறேன்ற மாதிரி அந்த பொண்ணு டென்ஷனாக. இல்லை இல்லை அப்படின்லாம் கேட்கல, ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் அவ்வளோதான்ற மாதிரி சொல்ல. சரி என்ன நான் ஒரு தடவை ஸ்மெல் கூட பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணு அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்க, அதில் பார்த்தா ஏதோ மின்ட் ஃப்ளேவர் வருது போல். ஸோ உடனே கேட்குறா, இந்த என்ன இந்த சிக்கனுக்கிட்ட நீ தான் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லையே ஏன்ற மாதிரி சொல்ல. இல்லை இதுலையும் மின்ட் ஃப்ளேவர் தான் வருது, அதனால தான் கேட்டேன்ற மாதிரி சொல்ல. ஹீரோ பார்த்தா கன்ஃபார்மே பண்ணிட்டான், அப்போ அதுதான் ஹீரோயின்னு சொல்லிட்டு உடனே ஐயோ குடு அது எதுவும் பண்ணாத எந்த அந்த டம்ளரில் பொறுமையாக வைன்ற மாதிரி சொல்லிட்டு அதில் வாங்கிக்க. ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, டே என்னடா என்னாச்சு, இதுதான் மினாவான்ற மாதிரி கேட்க. ஆமான்ற மாதிரி சொல்கிறான். எப்பட்றா எனக்கே தெரியல என் பொண்ணு எதுன்ட்டு, நீ எப்பட்றா கண்டுபிடிக்கிறன்ற மாதிரி கேட்க. இல்லை பாஸ், மினாக்கும் மின்ட்டுனா ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி ஹீரோ காதில் வந்து சொல்ல. அப்படியாடான்ற மாதிரி கேட்டு இவர் ஷாக் ஆகுறாரு. ஸோ எப்படியும் ஒரு வேலையை அந்த பொண்ணு வந்துட்டு இதுதான் ஹீரோயின்ன்றதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டா. இவங்க 2 பேருக்கும் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்குது. அவளுமே அதான் நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன்ல, என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனவ என்ன நினச்சான்னு தெரில. ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி அப்படியே ஹீரோவை திரும்பி பார்த்துட்டு, நீ இப்போவும் இன்னும் அந்த பாட்டெல்லாம் எழுதிட்டு தான் இருக்கியான்ற மாதிரி கேட்குறா. ஆமாம் நான் எழுதிட்டு தான் இருக்கேன், என் யூடியூப் சேனலில் கூட நான் அப்பப்போ அப்லோட் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல. சரி ஓகே நீ எல்லாமே நல்லா தான் பண்ணுற,
பார்த்து இருந்துக்கோ, இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம்னு பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பி போயிட ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுட்டான். இப்போ எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்து மறுபடியும் கம்பெனிக்கே வந்தாச்சு. அப்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. என் பொண்ணு எதுன்றதை என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு போய் நான் இன்னொரு பொண்ணோட ஹெல்ப்பெல்லாம் கேட்க வேண்டியதாக இருக்குது. நான்லாம் உண்மையாகவே ஒரு அப்பா தானா? சின்ன வயசுலேருந்து அவளை வளர்த்ததுக்கே நான் தகுதி இல்லாதவனா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்கவும் அவன் என்ன பண்ணுறான், பாஸ் இந்த டைமில் நான் இந்த மாதிரி உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான். பட் இதை விட்டால் எனக்கு சொல்கிறதுக்கு வர டைம் கிடைக்குமான்னு எனக்கு தெரில. அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன். எனக்கு உங்கள் பொண்ணு பிடிக்கும். நான் உங்கள் பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி சொல்ல இவர் கேட்டதுமே அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா சொல்கிறேன்ற மாதிரி. ஆமாம் பாஸ், எனக்கு மினாவை ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக மினாவை பழைய நிலைமைக்கு கொண்டு வர என்னால் என்ன ஹெல்ப் உங்களுக்கு பண்ண முடியுமோ நான் அதை கூட வந்து பண்ணுவேன்ற மாதிரி சொல்ல, டே உன்னுடைய பெரிய ஹெல்ப்பே நீ ஹெல்ப் பண்ணாமல் அமைதியாக இருக்கிறது தான்டா, அதை மட்டும் பண்ணுவேன்ற மாதிரி கேட்க முடியாது பாஸ். மினாவை மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு என்னால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்ற மாதிரி சொல்ல, அதுதான் தெரியுமே, தயவு செஞ்சு வேலையை பாடுறா, அட்லீஸ்ட் இன்னைக்கு லீவு தானே, நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு, நீங்கள் இங்கே தானே இருக்கீங்க, உங்களை தனியாக விட்டு போக எனக்கு மனசு இல்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நானும் இங்கேயே இருக்கேன்ற மாதிரி சொல்லிடுறேன். டே இன்னைக்கு சாட்டர்டேடா, லேபர் லா பற்றிலாம் உனக்கு தெரியும்ல, சாட்டர்டேலாம் ஒர்க் பண்ணக்கூடாதுடா, கிளம்பி போன்ற மாதிரி சொல்ல, இல்லை பாஸ் பரவாயில்ல, நான் ஒர்க் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்கள் கூட கம்பெனிக்காச்சும் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் இவனே கேட்குறான், சரி பாஸ் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்ம மீனாவை வந்துட்டு எப்படி டம்ளர்லேயே வச்சுருக்க முடியும், மீனாக்கு ஏதாச்சும் ப்ரொடெக்ஷன் தேவையில்ல, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது தான் அப்பாவுமே பார்த்தா அதை யோசிக்கிறாரு. ஆமாம்ல, ரொம்ப நாளைக்கு இப்படியே வச்சுருக்க முடியாது, ஸோ இப்போ என்ன பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ பேசாமல் ஒன்று நம்ம மிஷின் ஏதாச்சும் ரெடி பண்ணுவோம், அதுக்குள்ளே அவளை பத்திரமா வைப்போம், அவளுக்கு ஏற்ற மாதிரியான டெம்பரேச்சர்லாம் இருக்கட்டும், அதுக்கேற்ற திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் உனக்கு எழுதி தரேன், நீ உடனே ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வான்ற மாதிரி அப்பா சொல்லிடுறேன். சரின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே போகிறான். அப்போ போனவன் அப்படியே ஒரு நிமிஷம் ஸ்டாப் ஆகி நின்றுட்டு, பாஸ் இந்த கம்பெனியில் நான் வேலைக்கு சேர்ந்ததுலேருந்து நீங்கள் வேலை பார்க்குறத இப்போ தான் நான் முதல் வாட்டியாக பார்க்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு போக 2 பேருமே பார்த்தா சிரிச்சுக்கிட்டு சொன்ன மாதிரி அடுத்த வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. உண்மையாகவே இப்போ தான் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்து ஏதோ ஒரு மிஷின் மாதிரி சின்னதாக ஒரு பொட்டி மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இப்போ ஹீரோயின் அப்படியே பத்திரமா வைக்க, அதை வச்சதுக்கப்புறம் தான் 2 பேருக்கும் நிம்மதியாகவே இருக்குது. மீனா இவளுக்குள்ளேயே பத்திரமா இருமான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அதை பார்த்துட்டு இருக்க. அதே சமயம் அப்படியே அந்த கம்பெனிக்கு வெளியே வந்துட்டு எவனும் ஒருத்தன் ஒரு டிடெக்டர் மாதிரி வச்சு ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அது என்ன ஏதுன்றதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்போ பார்த்தா அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில் 2 பேருமே கம்பெனிலேயே படுத்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. எழுந்துக்கும் போதே ஹீரோக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ் எல்லாமே என்னால் தான் இல்லை, அன்றைக்கி மீனா அந்த மிஷின்குள்ளே போகும்போதே நான் மட்டும் வேணான்னு சொல்லி தடுத்திருந்தா இந்நேரத்துக்கு இதெல்லாம் நடந்திருக்காதுலன்ற மாதிரி கேட்க, இப்போ அதை பேசி என்னடா ஆக போகுது, அதான் எல்லாம் நடந்துருச்சுல்ல, இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அவளை எப்படி மறுபடியும் காப்பாற்றி மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரதுன்றதை பார்க்குறது மட்டும்தான். ஸோ நடந்து முடிஞ்சதை பற்றியெல்லாம் இப்போ பேசாத, அமைதியாக இருன்ற மாதிரி சொல்ல, பேசாமல் நான் வேணா ஒன்று பண்ணட்டுமா, நானும் அதே மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளே போகிறேன், அப்போ எனக்கு என்ன ஆகிருக்கோன்றத வச்சு நம்ம மீனாக்கு என்ன ஆகிருக்குன்றத கண்டுபிடிச்சிடலாம்லன்ற மாதிரி சொல்ல, உனக்கு என்ன ஆச்சுன்றத என்கிட்ட வந்து யாவாடா சொல்லுவா, அப்புறம் எப்பறம் என்னால் கண்டுபிடிக்க முடியுன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ என்ன தான் பாஸ் பண்ணலாம், நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் மீனா அப்படியே இருப்பான்ற மாதிரி கேட்க, தெரியல பார்க்கலாம், சீக்கிரமாக என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பார்த்தா அமைதியாகவே இருக்க மாட்டேங்கிறான். வாயை வச்சுக்கிட்டு அவராச்சும் பாவம் கொஞ்சம் என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே ரொம்ப காட்டிக்க கூடாதுன்ற மாதிரி அமைதியாக இருக்கா. இவன் வேணும்னே அவரை இன்னும் கஷ்டப்படுத்துகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். பாஸ் ஒரு வேளை யோசிச்சு பாருங்களேன், மினாவும் இப்போ இதே ரூமில் நமக்கு பக்கத்துலேயே வேற ஒரு டைமென்ஷனில் மாட்டிக்கிட்டு நம்மளை பார்த்து என்ன காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தா என்ன பண்ணுறது, ஒரு வேளை இந்த டூல்ஸ் பாக்ஸ்குள்ளக்கெல்லாம் மாட்டிட்டு இருக்கலாம்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ஏதோ கற்பனை கதையாக அடிச்சு விட்டுட்டு இருக்க. அப்பவும் பார்த்தா அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிட்றாரு. அதுக்கப்புறம் தான் தோணுது ஜஸ்ட் இதெல்லாம் கற்பனை தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, டே லூசு வாயை மூடுறா, அமைதியாரு, நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசி என்னையும் பைத்தியக்காரனா மாற்றாத, நம்ம இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, அவளை எப்படி காப்பாற்றுறதுன்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும், ஸோ அதுக்கு நான் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவரும் பார்த்தா அந்த சயின்டிஸ்டியோ இருக்கார் இல்லையா, அவரை பற்றி நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி வச்சிருப்பாரு போல். ஸோ அதெல்லாம் தான் வந்து இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நான் அவரை பற்றி நான் ரிசர்ச் நிறைய பண்ணியிருக்கேன், அதுக்கு முன்னாடி நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், எனக்கு நிறைய புக்ஸ் எல்லாம் தேவைப்படுது, அந்த புக்ஸோட லிஸ்ட் எல்லாம் கூட நான் வச்சுருக்கேன், ஸோ அந்த புக்ஸ் எல்லாம் எங்கே தேடி கண்டுபிடிக்க முடியுமோ அதெல்லாம் தேடி நீ வாங்கி வச்சிரு, அதோட இன்னொன்று இந்த சயின்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணவங்களுடைய சில பேரோட நம்பர்ஸையும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதான்றதை நீ கேட்டு வை, அதுக்குள்ளே நானும் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிடுற. ஹீரோவுமே வந்துட்டு ஓகே பாஸ் கண்டிப்பாக நான் இதை பண்ணுறேன், முதல்ல வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் கான்டாக்டில் யாராச்சும் இருக்காங்களான்னு சொல்லி நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் போய் இந்த புக்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ற மாதிரி
மாதிரி சொல்லவும் 2 பேருமே சரின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினோட அப்பாவும் வந்துட்டு வெளியே தான் வந்துட்டு இருக்காரு, சைக்கிளில் தான் வந்துட்டு இருக்காரு. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலாக அவர் அந்த போலீஸ் ஆஃபீஸரை போய் மீட் பண்ணியிருப்பார்ல, அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, இது வந்துட்டு ரொம்ப அஃபிஷியலான விஷயம். ஸோ என்னால் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே வெளிப்படையாக பண்ண முடியாது. அதனால உங்களால் தனியாக என்னத்தை ரிசர்ச் பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். அதை தாண்டி என்னால் போலீஸ்க்கு தெரியாமலாம் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு போல. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே தான் அவர் வந்துட்டு இருக்காரு. இப்போ எங்கே வந்திருக்காருன்னு சொல்லி பார்த்தா, அந்த சயின்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவருடைய வீடியோ தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டாரு போல. அங்கே பார்க்கும்போது அவங்களுடைய சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தவங்க தான் இருக்காங்க. அந்த சயின்டிஸ்டோட அம்மாவுக்கு மனநலம் கொஞ்சம் சரியில்லை போல. ஸோ அதனால இவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். அதனால இவங்க கிட்ட அவங்கள பற்றி விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, பாவம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால நான் தான் கூட இருந்து பார்த்துக்கிறேன். அவங்க பெத்த 2 பையனுமே வேஸ்ட்டு தான். ஒரு பையன் என்னடானா பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டோன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கமே வராமல் சுற்றிட்டு இருக்கான். இன்னொருத்தன் என்னடானா எப்பயுமே லேபுன்னு சொல்லிட்டு அந்த லேபுக்குள்ளேயே தான் இருப்பான். இப்போ பார்த்தா அவனை காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நியூஸே வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, இப்போ அவரை பற்றி வேற ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்னா நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது, அவன் தான் வீட்டுக்கே வரமாட்டான்னு சொல்லிட்டேனே, அவனுக்கு தெரிஞ்ச ஒரே இடம்னா அது அந்த லேப் மட்டும்தான். வேணும்னா நீங்கள் அந்த லேபில் போய் ஏதாச்சும் தேடி பாருங்க, அப்போ வேணா ஏதாச்சும் க்ளூ கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிடுவோம். சரின்னு சொல்லிட்டு இவருமே பார்த்தா அடுத்து அந்த லேப் இருக்க லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்காரு. ஆனால் உள்ளே போய் பட்டுன்னு விசாரிச்சிட முடியாதுல்ல, ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் அந்த இடத்த பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அதனால இவர் கீழேயே உட்காந்துட்டு இப்போ நம்ம அடுத்து என்னதான் பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஹீரோ கிட்ட இருந்து பார்த்தா கால் வருது. என்னடாச்சு, ஏதாச்சும் கண்டுபிடிச்சான்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் பாஸ், நீங்கள் ஒருத்தவங்களோட நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டு போனீங்கல்ல, அதில் நான் கால் பண்ணும்போது ஒருத்தவங்க எனக்கும் தெரிஞ்சவங்களா இருந்துச்சு. ஸோ அவங்கக்கிட்ட நான் இந்த டாக்டர் யோவும் அவர் பண்ணிட்டு இருந்த அந்த மிஷின் ப்ராஜெக்டையும் பற்றி விசாரித்தேன். அவங்களுமே அப்போ அந்த டாக்டர் கூட தான் வேலை பார்த்தாங்களாம். பெருசாக அந்த மிஷினை பற்றி எதுவுமே தெரியலையா. ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருந்த ப்ராஜெக்டில் நிறைய சொதப்பெல்லாம் நடந்ததுனால அந்த ப்ராஜெக்டே வேணான்னு சொல்லி கேன்சல் பண்ணி அதுக்கு அவங்க பண்ணி வச்ச ரிசர்ச் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டாங்களாம். ஸோ அதனால் அவங்களுமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க பாஸ். ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னா சொல்லுங்கள், நம்ம வேணா அவங்கள நேரில் கூட போய் மீட் பண்ணி பேசலாம், அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான்ன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுற. ஓ அப்படியா, சரி, இப்போ அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி என்ன பண்ணாங்கன்ற மாதிரி கேட்க, அதான் பாஸ், அந்த மிஷின் எல்லாத்தையுமே ஏதோ குப்பையில் தூக்கி போட்டதா சொன்னாங்க, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே, நீ அந்த இடத்தோட லொக்கேஷன் அனுப்பு, நானே போய் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ இவர் பார்த்தா ஹீரோ அனுப்பியிருக்க அந்த லொக்கேஷனுக்கு தான் போயிட்டுருக்காரு. சைக்கிளில் தானே போயிட்டுருக்காரு. ஸோ அப்போ பார்த்தா அங்கே சைடில் இன்னொரு பாட்டி சைக்கிளிங் பண்ணிட்டு இருப்பாங்க போல். அவங்களும் பார்த்தா இவரை பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, இந்த அம்மா என்னத்துக்கு இப்படி நம்மளை குறுக்குறுன்னு பார்க்குதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. அந்த பாட்டி பார்த்தா ஏதோ நெக்கலாக பார்த்துட்டு சிரிச்சிட்டே போகிற மாதிரி இருக்குது. பார்த்துட்டே இருந்தவங்க திடீர்னு பார்த்தா இவரை விட வேகமாக போக ஆரம்பிச்சிட்றாங்க. இவருக்கா அது வேற கொஞ்சம் தன்மான பிரச்சனையாக மாறிடுதா, என்னடா இவங்களே இப்படி போகிறாங்க, நம்ம இவ்வளோ பொறுமையாக ஆம மாதிரி போயிட்டுருக்கோமேன்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடி நான் வேகமாக ஓட்டி காமிக்கிறேன்ற மாதிரி இவரும் வேகமாக பெடல் பண்ணிட்டே போக வழியில் தெரியாமல் ஒரு கல்லில் பட்டு அப்படியே சைக்கிள் பார்த்தா ஸ்கீட்டாகி கீழே விழுந்துருது. கீழே விழுந்ததுல செம்மையாக அடிபட்டிருக்கு, வலிக்கவும் செய்யுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், பொறுமையாக இவரே எழுந்திருச்சு மறுபடியும் சைக்கிளை பெடல் பண்ணிக்கிட்டு, மீனா நீ கவலைப்படாதம்மா, அப்பாவுக்கு உயிரே போனாலும் நான் உன்னை விட மாட்டேன், எப்படியாச்சும் உன்னை காப்பாற்றியே தீருவேன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சிட. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அந்த கம்பெனியில் உட்காந்துட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏதோ பெரிய ரிசர்ச்லாம் இவன் பண்ண போகிற மாதிரி ஹீரோயின் வர அந்த பாக்ஸில் வச்சிருக்காங்களா, அதை வச்சுக்கிட்டு இவன் லைவாக ஏதோ செல்ஃப் ரெக்கார்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவளுடைய கண்டிஷன் இப்படி இருக்கு, அந்த மிஷின்குள்ளே போனவே இந்த மாதிரி சிக்கன் நகட்டாக மாறிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான். அவளை வெயிலில் இவ்வளோ நேரம் வச்சா அவள் இப்படி ஆகிட்றா, ரொம்ப நேரம் நிழலே வச்சிருந்தா இப்படி ஆகிட்றா, அவளுடைய அந்த சாஸ் மாய்ஸ்டர் இப்படி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி இவன் பாட்டுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்திலே பார்த்தா மீனாக்காக நான் ஒரு பாட்டு பாட போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிட்டார் எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்றதெல்லாம் அவனுக்கே புரியல. ஸோ இப்படியே இவங்க லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினோட அப்பா எப்படி ஒரு வழியாக அந்த லொக்கேஷனுக்கு தேடி வந்துட்டாரு போல. ஸோ அங்கே பார்க்கும்போது ஒரு வயசானவர் தான் இருக்காரு, லைட்டாக கொஞ்சம் குடிச்சிட்டு வேற இருக்காரா. இவர் அவகிட்ட அந்த மிஷினோட ஃபோட்டோவை காமிச்சு, இந்த மிஷினை நீங்கள் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களான்ற மாதிரி கேட்க, அவரும் நான் பார்த்துருக்கேனேன்ற மாதிரி சொல்கிறாரு. பார்த்துருக்கீங்களா, எங்கே பார்த்துருக்கீங்க, எப்படி பார்த்துருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போது, இந்த மிஷினை இங்கே தான் வந்துச்சு, நான் தான் எங்கேயோ தூக்கி போட்டேன்ற மாதிரி சொல்ல, தூக்கி போட்டிங்களா, எங்கே தூக்கி போட்டிங்கன்ற மாதிரி கேட்க, இதோ அந்த பக்கம் தான் போட்டேன், நீயே வேணா போய் தேடிக்கோடான்ற மாதிரி சொல்லவும் இவரும் எங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஒரு பெரிய குப்பை மேடே இருக்குது. அந்த குப்பைக்குள்ளே போயிட்டு நான் எங்கேருந்துடா தேடி இந்த மிஷினை இப்போ கண்டுபிடிச்சி எடுக்கிறதுன்ற மாதிரி இவர் பார்த்துட்டு இருக்க. அப்போவும் என்ன பண்ண முடியும், பொண்ணாச்சே, ஸோ அதுக்காக தேடி தானே ஆகணும். அதனால் எவ்வளோ குப்பை மேடாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் தேடி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் களத்தில் இறங்கிற. இங்கே ஹீரோவும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி பார்க்குறா. இன்னும் கூட ஹீரோயினோட அப்பா வர மாதிரி தெரியல. ஸோ அவருக்கு கால் பண்ணி, என்ன பாஸ் என்னாச்சு, அந்த இடத்துக்கு போனீங்களா இல்லையா, ஏன் நீங்கள் இன்னும் வரலன்ற மாதிரி கேட்க,
அட லூசு பையில வெயிடா அப்புறம் ஃபோன் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு அங்கே தேட ஆரம்பிச்சிட இவனுக்கும் போர் அடிச்சிருச்சா. சரி கொஞ்ச நேரமாச்சும் நம்ம வெளியே போயிட்டு வருவோம், அட்லீஸ்ட் அந்த புக்கெல்லாம் அவர் கேட்டார் அதையாச்சும் வாங்க போவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே பத்திரமா வச்சுட்டு அவங்க இருந்து போகலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் திடீர்னு வந்து ஹீரோயின் அந்த கடைசி அந்த மிஷின் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி இவன் கிட்ட பேசியிருப்பாள், நீ எப்படி இருக்கியோ அப்படியே இரு, அப்போ தான் எல்லாருக்கும் வந்துட்டு உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து சடனாக ஞாபகத்துக்கு வருது. அதனால என்ன யோசிச்சான்னு தெரியல, பேசாமல் வந்துட்டு நம்மளும் அந்த மிஷின்குள்ளே போய் பார்த்துருவோம், அப்படி மீனாக்கு என்ன தான் ஆகியிருக்கோன்றத நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தா தானே நமக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நேராக அந்த மிஷினை நோக்கி நடந்து போயிட்டு மிஷின்குள்ளேயும் போயிட்டான், கதவையும் சாத்திக்கிட்டான். பார்த்தா ஹீரோயின் போனதுக்கப்புறம் கதவை சாத்துனதுக்கப்புறம் எப்படி அதுக்குள்ளே பட்டன் வந்துச்சோ அதே மாதிரி அங்கே ஒரு பட்டன் வருது. ஸோ இப்படியே இப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண கரெக்டாக வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே கலர் கலராக லைட்டெல்லாம் எரிய. இதோட இந்த ட்ராமாவோட தேர்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.